நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது பகவான் கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சனி பகவான் கும்பராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் மீன ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மேச ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. செவ்வாயோட வீட்டில் இருக்கார். சரிங்களா? ஏன்னா எவ்வளோ பார்த்துட்டீங்க, சரிங்களா? எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, எவ்வளோ போராடினீங்க. அந்தளவுக்கு கஷ்டம், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம், வலி, வேதனை, நரக வேதனை, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை மிதுனராசி நேயர்கள் கடந்த 2.5-3 வருஷமாக வாழ்ந்தீங்க. 2020, 21, 22 பார்த்திங்கன்னா படாத பாடுங்க உங்களுக்கு. சரிங்களா? அதுவும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க, அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்கள்லாம் சொல்லவே வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தளவுக்கு பிரச்சனை சார். நான் எந்த பிரச்சனைக்கு போகல, நாங்கள் நல்லா தான் இருந்தோம், நல்லா தான் எல்லாத்திட்டையும் பழகணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா துரோகம் செய்கிறாங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க, தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு, சுற்றி பிரச்சனையே வந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க. 2020, 21, 22 அந்த 3 வருஷமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் மறக்க முடியாத காலகட்டமாக தான் அந்த 2.5-3 வருஷம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மிதுன ராசிக்காரங்க மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பிரச்சனை. ஒரு சில பேரில் வேலை செய்கிற இடத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு நிம்மதியாகவே வாழ கிடையாது. ஒரு சில பேர் வேலையை பிடிக்காமல் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கல, வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதியே கிடையாது. ஒரு சில பேரை வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள், சம்மந்தம் மேலே உங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று பழிச்சொல் சுமத்தி அசிங்கமானப்படுத்தி வேலையை விட்டு உங்களை நீக்கினாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இந்த 2024ஆம் ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வருஷம் சொல்லிடலாம். இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு. ஒரு சில பேரில் புலம்புறீங்க, சார் நாங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு, மிதுன ராசிக்க நேயர்கள் நாங்கள்லாம் பிறந்ததே வேஸ்ட்டு, நாங்கள் ஏங்க பிறந்தோன்னு நினைக்கிறோம், உடம்புல உயிர் ஒன்று தான் இருக்குங்க, அந்த உயிரங்களை விட்டு போயிட்டால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், வாழ்க்கையே எங்களுக்கு மாறாதா, இல்லை மாறாதா, இல்லை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணுமா, லைஃப் இந்த மாதிரி சித்திரவதை நாங்கள் அனுபவிக்கணுமான்னு நிறைய மிதுன ராசி நேயர்கள். ஏன்னா காரணம்னா அஷ்டம சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணார், வாட்டி வதைச்சார் உங்களை. சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணாருன்னே சொல்லிடலாம். ஏன்னா 8ல் இருக்க சரி என்ன பண்ணியிருப்பார், 8ஆம் இடத்துல இருக்க சனி அசிங்கமானதை கொடுத்துருப்பாரு, கண்டங்களை கொடுத்துருப்பாரு, வம்பு வழக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாரு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணியே நீங்கள் ஒரு வழி ஆகிட்டீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணியே உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு அப்படி தான். நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்க, ஆனால் அது வாழ முடியாமல் அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சு, அடுத்தவங்களுக்காக பணத்தை கொடுத்து, அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து, அடுத்தவங்களுக்காக போராடி, அடுத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து, தொழில் அமைச்சு கொடுத்து, இதெல்லாமே பண்ணி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க. நீங்கள் யாரை நம்புனீங்களோ, ஆசாசியாக நம்புனீங்களோ, யார் கூட இருப்பான்னு நம்புனீங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்க. இது நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கூட இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கை அப்படி தாங்க போச்சு, உங்கள் லைஃப் அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா 9ல் சனி வந்துட்டார். 9ல் சனி என்ன பண்ணுவார் இந்த வருஷம், அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். அதே மாதிரி 4ல் கேது இருக்கார், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாய் வழி சொந்த பந்தங்கள் மற்றும் தந்தை வழி சொந்த பந்தங்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா யார் நல்லவங்க கெட்டவங்க, இனி யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, பணம் இந்த அளவுக்கு வேலை செஞ்சுது, பணத்துக்காக யார் நம்மளை சுயநலமாக நம்மளை பயன்படுத்தினாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது. யார் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, யார் நம்மளை விட்டு விலைக்கு போனாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை மற்றும் தாய் வழி சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த 2024. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 10ல் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாருன்னாங்க பார்த்தீங்கன்னாங்க, இந்த வருஷம் பதவி உயர்வு கொடுத்துருவார். கவலைப்படாதீங்க, சரிங்களா? நான் பழைய வாழ்க்கையை நினச்சி, அந்த கசப்பான வாழ்க்கையை நினச்சி, அந்த நெகட்டிவான விஷயங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். 10ல் இருக்கிறாங்க பதவி உயர்வு கொடுப்பார், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார், ஒரு சக்ஸஸ் கொடுத்துருவார். ஏன்னா 10ல் வந்து ராகு இருந்தால் ஒரு குருவை போல் செயல்படுறதுனால, ஒரு இயற்கை பாவ கிரகம், ஒரு சர்ப்ப கிரகம் அங்கே குருவோட வீட்டில் இருக்குங்கிறனால உங்களுக்கு குருவாக மாறிடுவார் அவர். ராகுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. அவர் யாரோட சேர்ந்தாங்களோ அப்படியே மாறிடுவாங்க. நல்லவன் கூட சேர்ந்தா நல்லவன், கெட்டவன் கூட சேர்ந்தா கெட்டவன், அதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ ராகு வந்து நல்லவரோட வீட்டில் இருக்கார், நல்லவராக மாறிடுவார். குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லாபத்தை கொட்டி கொடுக்க போகிறாருன்றது லாபங்கள் கிடைக்கும்.
சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடத்துல இருக்க ராகு 11ஆம் இடத்துல இருக்க குரு, 10ஆம் இடத்துல இருக்க ராகு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நல்ல சக்ஸஸ் கொடுப்பாங்க. தொழிலில் வளர்ச்சி இருக்கும். நல்ல ஒரு வெற்றி பார்க்க போகிறீங்க. திருமணத்துக்கு உண்டான முயற்சி இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். திருமணம் நடந்துடும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஃபெயிலியரே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எண்ணம், புத்தி, சிந்தனை எல்லாம் தெளிவோடு செயல்பட போகிறீங்க. குழப்பங்கள் இருந்தது, குழப்பமெல்லாம் விட்டு விலகி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையோட தெளிவோடு செயல்பட போகிறீங்க. மெயினாக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. கவலையப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சொத்தெல்லாம் இழந்திருப்பீங்க. கடன்காரங்க முன்னாடி அசிங்கவனப்பட்டு கடன் தொல்லையால், பணப்பிரச்சனையால் ஏகப்பட்ட பிரச்சனை, அசிங்கமானமெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு. தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிங்க. 2.5-3 வருஷம் தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவித்த மிதுனராசி நேயர்களுக்கு, அது நீங்கள் திருவாதிரையாக இருந்தாலும் சரி, புனர்பூசமாக இருந்தாலும் சரி, இல்லை மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் மட்டும் இந்த நல்ல தசாபுத்தி மட்டும் நல்லா நடந்துருச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். சரிங்களா? நல்ல ஒரு தசாபுத்தி நடந்துருச்சுன்னா, அதிர்ஷ்டமான தசாபுத்தி, யோகமான தசாபுத்தி, லக்னத்துக்கு சுபரோட தசாபுத்தி 5, 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த மாதிரி கிரகங்களோட தசாபுத்தி நடந்து 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்ததுன்னா நீங்கள் 100% துல்லியமாக, அதை வந்து 100% நல்ல பலன் அனுபவிப்பீங்க. சரிங்களா? நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. 100% பலன், நல்ல பலன் அனுபவிக்கிறீங்களா, சந்தேகமே கிடையாது. சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி துல்லியமாக காமிச்சு கொடுத்துரும். இப்படி தான் இருக்கும் உங்கள் லைஃப், இனிமேல் இப்படி இருக்காது, இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் கிரகங்கள் தான், உங்கள் நடக்கக்கூடிய கிரகங்கள், நடக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும், பாதகமாக இருந்தால் பிரச்சனையாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அந்த வலி, வேதனை, அந்த அசிங்க அவமானங்கள், நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினது, அந்த மரண வேதனை அனுபவிச்சிங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க நீ உங்களுக்கு. சரிங்களா? அஷ்டம சனி எப்போ? 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டங்களையும் ஜென்ம சனி காலகட்டங்களையும் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ தான் பிரச்சனை ஒருத்தருக்கு வரும். அதில் தான் ஒருத்தர் டவுன் ஆவாங்க. ஆண்டி முதல் அரசன் வரைக்கும். சரிங்களா? அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ரொம்ப வறுமையில் இருக்கவங்க இன்னும் வறுமைக்கு போவாங்க. அரசனாக இருக்கவங்க நல்ல ஒரு கிங்காக இருப்பாங்க, அதாவது ஒரு லீடர்ஷிப்பில் இருப்பாங்க, நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்க, அப்படியே டவுன் ஆவாங்க. இந்த அஷ்டம சனி ஜென்ம சனியில் பாருங்கள், யாராக இருந்தாலும் அதான் சொல்கிறாங்க, ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் வேலை காமிக்கும் இந்த அஷ்டம சனியும் ஜென்ம சனியும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை இனி உங்களுக்கு அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் இப்போ உங்களுக்கு நடக்கவே நடக்காது. கஷ்டமான ஒரு வாழ்க்கை உங்களை விட்டு விலகிருச்சு. இந்த 2024ஆம் ஆண்டு புதுசாக பிறக்க போகிறீங்க, புதுசாக அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு. நல்ல ஒரு வேலை கிடச்சி சொசைட்டி முன்னாடி, இந்த சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. உங்கள் திறமை வந்து வெளியே வரப்போகுது. ஏன்னா மிதுன ராசினாலே காலப்புருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி. நல்லா பேசுவீங்க. இந்த நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தவங்ககிட்ட நல்லா கலகலன்னு இருக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானால் பிரச்சனை இருந்தது, இதெல்லாம் மாறிடுச்சுங்க. 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு இருக்க போது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த வருஷத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. 10ல் ராகும் 11ல் குருவே, இதுவே உங்களுக்கு போதும். இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு மே மாதம் வந்துடுவார். மே மாதம் 12ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். நல்ல வேலையெல்லாம் கிடச்சிரும். ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் அமையும். ஒரு சில பேர்த்துக்கு ஆரம்பத்திலே அமையும், ஒரு சில பேருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அமையும். சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அந்த கிரகங்கள் தான் உங்களை இப்போ வழி நடத்தும். அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும். சரிங்களா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா, இதே கண்டிஷனில் இருப்பீங்களா, லைஃப் மாறக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், நல்ல நேரம் எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும், கெட்ட காலத்தில் வந்து நீங்கள் கெட்ட நேரத்தில் எப்போ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுக்கு சொந்த தொழிலுக்கு ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள், வெளிநாட்டு பிரயாணம், அதேமாதிரி புத்திர பாக்கியம், உங்களுக்கு வண்டி வீடு வாங்கின சொத்து சேர்க்கை, உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட நம்பர், லக்கி கலர், இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதத்தில் லக்னம், லக்னாதிபதி இந்த நிலைமைகளில் வச்சு பார்த்தா தான் நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.